பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மத்தேயு 3:9. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 3:9. இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் செய்த யோவான் சாணன் தங்களை நீதிமான்கள் என்று நினைத்து கொண்டிருந்த பரிசேயரையும் சதுசேயரையும் நோக்கி பேசிய இந்த எச்சரிக்கை வார்த்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு வார்த்தையாகும், வசனமாகும். அதாவது, யூதர்கள் தங்களை விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமின் சந்ததியினர் என்று பெருமை பேசினார்கள். தாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்பதால் மட்டுமே தங்களுக்கு மீட்பு உண்டு, இரட்சிப்பு உண்டு என்று நம்பினார்கள். அதை யோவான் இங்கே கண்டிக்கிறார். தேவன் மனிதர்களுடைய பாரம்பரியத்தையோ அல்லது பரம்பரையையோ சார்ந்து செயல்படுவதில்லை. அவர் நினைத்தால் சாதாரண கற்களை கூட ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாற்ற முடியும் என்று கூறி அவர்களின் பெருமையை உடைக்கிறார். வெறும் சடங்குகளோ அல்லது பரம்பரை அடையாளங்களோ முக்கியமல்ல. உண்மையான மனம் திரும்புதலும் அதற்கேற்ற நற்கிரியைகளுமே கர்த்தருக்கு முன்பாக ஒருவரை நீதிமானாக்குகிறது என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. இன்று நாமும், நான் பாரம்பரிய கிறிஸ்தவன், என் பெற்றோர் ஊழியர்கள் என்று நம்முடைய பாரம்பரியத்தை சொல்லி தப்பிக்க முடியாது. இரட்சிப்பு என்பது தனிப்பட்ட நபருக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு. தேவன் மனிதர்களின் பாரம்பரியத்தை நம்பி இல்லை. உயிரற்ற கற்களை கூட அவரால் ஆபிரகாமின் விசுவாச பிள்ளைகளாக, தம்முடைய பிள்ளைகளாக மாற்ற முடியும். தேவனுக்கு கீழ்ப்படியாவிட்டால் தேவன் வேறு நபர்களை அல்லது தகுதியற்றவர்களை எழுப்பி தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவார். தேவன் யாரையும் சார்ந்தவர் அல்ல. மேலும் நம்மை கொண்டுதான் ஒரு காரியத்தை இந்த பூமியில் செய்ய வேண்டும் என்று நம்மை சார்ந்து இருப்பவரும் அல்ல. நாம் கிறிஸ்தவர்கள், அதுவும் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். பாரம்பரிய சபைக்கு அல்லது ஆவிக்குரிய சபைக்கு செல்பவர்கள் என்ற அடையாளங்கள் நம்மை ஒருபோதும் காப்பாற்றாது. நம் வாழ்வில் மனம் திரும்புதலின் கனி இருக்க வேண்டும். நம்முடைய பெயர், பதவி முக்கியமல்ல. நம்முடைய அன்றாட வாழ்வில் கிறிஸ்துவின் அன்பு, பரிசுத்தம், விசுவாசம் போன்ற கனிகள் வெளிப்பட வேண்டும். வெளி வேஷ பக்தி அவருக்கு முக்கியமல்ல. கீழ்ப்படிதலும் விசுவாசம் மட்டுமே அவருக்கு முக்கியம். சகேயு, இவர் யூதர்களால் வெறுக்கப்பட்ட பாவியான ஒரு வரி வசூலிக்கும் மனிதர். ஆனால் அவர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று நாடி ஓடி மரத்தின் மேல் ஏறி இருந்த அவளையும் விசுவாசத்தையும் பார்த்த இயேசு சகேயுவின் வீட்டுக்கு சென்றபோது யூதர்கள் முறுமுறுத்தார்கள். ஆனால் இயேசு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். யூதர் அல்லாத புறஜாதி இனத்தை சார்ந்த ஒரு பெண்தான் கானானிய ஸ்திரீ. இந்த பெண் தன் மகளின் விடுதலைக்காக இயேசுவிடம் வந்தபோது இயேசு அவளுடைய விசுவாசத்தை பாராட்டி அற்புதம் செய்தார். ஆபிரகாமின் சரீர பிரகாரமான பிள்ளைகளிடம் இல்லாத பெரிய விசுவாசம் ஒரு புறஜாதி பெண்ணிடம் இருந்தது. இவள் விசுவாசத்தினால் ஆபிரகாமின் பிள்ளையானாள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாமும் பரம்பரை கிறிஸ்தவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், அவரோடு கூட இருக்கிறவர்கள், சபைக்கு செல்கிறவர்கள். எனவே நாமும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? அல்லது நாம் இயேசுவோடு, இயேசுவுக்கு பிரியமாய், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாதையில் சென்று அவரை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினாலே பாவங்களை கழுவப்பட்ட அவருடைய இரட்சிப்பின் பிள்ளையாக நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அவருடைய நீதியிலும் பரிசுத்தத்திலும் விசுவாசத்திலும் சகேயுவைப் போல, கானானிய ஸ்திரீயைப் போல, 100க்கு அதிபதியைப் போல ஆபிரகாமின் பிள்ளைகளாக, இயேசுவின் பிள்ளைகளாக வாழ்வோம். அதனால் நம் மூலமாக நம் தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுவார், நம்மையும் மகிமைப்படுத்துவார். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் பெயர் கிறிஸ்தவர்களாக, பாரம்பரியத்தின்படி ஆபிரகாமின் பிள்ளைகளாக அடையாளத்தையும் அற்புதத்தையும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்து ஏமாந்து போகாமல் உம்முடைய நீதியிலும் பரிசுத்தத்திலும் விசுவாசத்திலும்
கீழ்ப்படிதலிலும் உறுதியாய் நின்று உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி எடுக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததிகளாக விசுவாசத்தின் பிள்ளைகளாக உம்மோடு கூட வாழ்ந்து உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்று ஆசீர்வாதமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழக்கூடிய கிருபையை எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.